என்ன வீர விளையாட்டு இது? விளையாடுவதற்கு நேரமாயிது. மணிகர்ணிகா, நீ ஒரு வீரப்பெண். உன்னால் முடியாத எதுவும் இல்லை. தாய் இல்லாததால் நானே தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அனைத்தையும் உனக்கு சிறந்த முறையில் செயல்படுத்துகிறேன். தந்தையே, வில்வித்தையில் சிறந்து விளங்க நான் பயிற்சி பெறுகிறேன். ஐயா, உங்களை காண பக்கத்து நாட்டு மன்னர்கள் தாண்டியா தோப்பும் நானா சாஹிப்பும் வந்துள்ளார்கள். அவர்களை வரச் சொல்லுங்கள். வணக்கம். மணிகர்ணிகாவை பார்த்து செல்லலாம் என வந்துள்ளோம். வாருங்கள் அரசே, மிக்க மகிழ்ச்சி. மணிகர்ணிகா, நீ மிகவும் அழகாக வில்வித்தை செய்கிறாய். நீ வீரமும் விவேகமும் உள்ள பெண். நன்றி அரசே. ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை தன்வசப்படுத்தி வருகிறார்கள். ஆதலால் அவர்களை வீழ்த்த எனக்கு வாள் பயிற்சி கற்றுத்தாருங்கள் அரசே. மிக்க மகிழ்ச்சி. இதோ வாளை பெற்றுக்கொள். மணிகர்ணிகா தனியாக இருப்பதால் அவளுக்கு ஜான்சி நாட்டின் அரசனான கங்காதராவை திருமணம் செய்து வைக்கலாம் என தீர்மானித்துள்ளேன். திருமணமா? அப்படி என்றால் என்ன? எனக்கு 12 வயதுதான் ஆகியுள்ளது. எனக்கு எதற்கு திருமணம்? நான் நிறைய படிக்க வேண்டும், வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டும். நீ கங்காதராவை திருமணம் செய்வதால் ஜான்சியின் அரசியாக மாறப்போகிறாய். ஆஹா, மிக்க மகிழ்ச்சி. உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். ஜான்சியின் மன்னர் கங்காதரராவ் வரார் வரார் வரார். நல்ல நேரம் முடிவதற்குள் சற்று சீக்கிரம் வாங்கோ. எனக்கு மணிகர்ணிகாவை திருமணம் செய்ததில் மிக்க மகிழ்ச்சி. வரலாறு அவளுக்கு புதிய பெயரை சூட்ட இருக்கிறது. மணிகர்ணிகா, இன்று முதல் நீ ஜான்சி ராணி லட்சுமிபாய் என்று அன்போடு அழைக்கப்படுவாய். ஜான்சி ராணி லட்சுமிபாய், ஜான்சி ராணி லட்சுமிபாய், ஜான்சி ராணி லட்சுமிபாய். Good morning, soldiers. Our Governor General Dalgos is coming, so be ready. Yes, sir. Good morning, soldiers. God save our noble king. God save our noble king. Soldiers, நமது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த ஒரு புதிய திட்டத்தை வகுக்கிறேன். அது என்னவென்றால் டாக்டரின்ஸ் ஆஃப் லார்ட்ஸ். இத்திட்டத்தின்படி இந்திய மன்னர்கள் தங்களுக்கு ஆண் வாரிசு இல்லாமல் இறந்துவிட்டால் அவர்களுடைய பகுதிகளை நாம் வசப்படுத்திக் கொள்ளலாம். வாவ், சூப்பர் பால்சி. இந்தியாவின் பல பகுதிகள் நம் வசம் வரப்போகிறது. இன்னும் அதிகமாக இந்தியர்களை கட்டாயப்படுத்தி நம்ம ராணுவத்தில் சேர்த்து நம்ம பலத்தை வலுப்படுத்த வேண்டும். ஜான்சி பகுதியை மன்னர் கங்காதர ராவ் மற்றும் அவரது மனைவி லட்சுமிபாய் மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்தார்கள்.
அவர்களுக்கு தாமோதர ராவ் என்ற ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் இந்த குழந்தை 4 மாதத்தில் இறந்து விடுகிறது. தனது மகனின் இழப்பை தாங்க முடியாத மன்னன் என்ன செய்கிறார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். மன்னா, உங்கள் குழந்தை இறந்ததை கேட்டு நாங்கள் மிகவும் வேதனை அடைந்தோம். எனக்கு பின்னால் அவன் ஆட்சி செய்வான் என்று நம்பியிருந்தேன். ஆனால் அது இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. அரசே, நீங்கள் தவறாக நினைக்காவிடில் என்னுடைய மகனை உங்களுக்கு தத்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஆமாம், இவனும் என் மகன் போல் இருக்கின்றான். இவனை இன்றே நான் தத்தெடுத்துக் கொள்கிறேன். ஆம் அரசே, ஆம், ஜான்சியின் புதிய வாரிசு இவன்தான். இவனுக்கு நம் மகனின் பெயர் தாமோதர் ராவ் என்ற பெயரே வைத்துக் கொள்ளலாம். இளவரசர் தாமோதர ராவ்! இளவரசர் தாமோதர ராவ்! இளவரசர் தாமோதர ராவ்! ஐயோ, என் நெஞ்சு வலிக்கிறது. ஐயோ அரசே, அரசர் இறந்து விட்டார். ஐயோ அரசே, என்னை இப்படி தனியாக விட்டுவிட்டீர். நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்? சின்ன சிறு நிலவே என்னை விட்டு ஏனடி நீங்கினையோ, ஒரு கொள்ளை புயலடித்தார் சகியே செஞ்சுட தாங்கிடுமோ. அரசே, ஒரு ஆபத்து. என்ன சொல்லுங்கள். ஆங்கிலேயர்கள் புதிதாக ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆண் வாரிசு இல்லாமல் அரசர் இறந்து விட்டால் அந்த நாடு முழுவதும் ஆங்கிலேயர்கள் வசமாகிவிடும். எனக்கு தான் ஒரு ஆண் வாரிசு உள்ளது. ஜான்சி என்னுடைய மன். இதை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். லட்சுமி பாய், உனக்கு 60,000 ரூபாய் ஓய்வூதியம் தருகிறேன். அதை பெற்றுக்கொண்டு இந்த கோட்டையை விட்டு வெளியேற வேண்டும். இதுவே என் எச்சரிக்கை. எனக்கு தாமோதரன் என்ற மகன் இருக்கிறான். அவனுக்கு அரசாரும் உரிமை வழங்குமாறு நான் நீதிமன்றத்தில் முறையிடுவேன். He is not your own child. He is an adopted child. அந்த ஆங்கிலேயர்களுக்கு எவ்வளவு தைரியம்! நம் நாட்டில் வாணிகம் செய்ய வந்தவர்கள் நம் நாட்டையே ஆள நினைக்கின்றார்கள். ரத்த வெறி பிடித்த ஆங்கிலேயர்களே, போராடி வென்றால் வெற்றி, இல்லையே செத்து மடிவேன். இன்றே போராடலாம். எதிர்கால சந்ததியினர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கட்டும். வீரர்களே, ஆங்கிலேயர்களை பார்த்து அச்சம் கொள்ளாதீர்கள். உங்களை காப்பாற்ற நான் இருக்கிறேன். நானா சாஹிப் மற்றும் தாண்டியாத்தோ 20,000 பேர் கொண்ட ஒரு படையை நம்முடன் அனுப்பியுள்ளார்கள். நம் வீரர்கள் அவர்களிடம் கூட்டு பயிற்சி கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நம்மில் ஒருவர் உயிருடன் இருக்கும் வரை நாம் தொடர்ந்து போராட வேண்டும். அரசி, நம்முடைய படைகள் எல்லாம் ஆங்கில அரசு கைப்பற்றி விட்டது. மிகவும் பயமாக உள்ளது. அவர்களிடம் பீரங்கி மற்றும் துப்பாக்கிகள் உள்ளது. ஆகவே நாம் ஆங்கிலேயர்களிடம் சரணடைவது மிக சிறந்தது என நினைக்கின்றேன். நம்மால் வெற்றி கொள்வது மிக கடினம். இந்த ஜான்சி ராணி லட்சுமி பாய் யாரிடமும் சரணடைய மாட்டாள். இந்த நாட்டிற்காக எங்கள் உயிரையும் கொடுக்க தயாராக உள்ளோம். எங்கள் உயிரை கொடுத்தாவது இந்த தேசத்தை பாதுகாப்போம். ஆம் அரசி, முயற்சி செய்து வெற்றி பெறுவோம். நானே இறங்கி போராடுகிறேன். நீ ஒரு வீர மங்கையா, எங்களிடம் தோற்றுவிட்டாய். இனி இந்தியா முழுவதும் எங்கள் கொடி பறக்கும். இந்திய மக்கள் அனைவரையும் நாங்கள் அடிமைப்படுத்துவோம். அது நான் உயிருடன் இருக்கும் வரை நடக்காது. ஐயோ ராணி, உங்களை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. என்னை மன்னித்து விடுங்கள். நான் மாண்டு விட்டேன் என்று ஆங்கிலேயர்களுக்கு தெரியக்கூடாது. என் குழந்தையை நீங்களே பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இவன் தான் என் வாரிசு. என் சாம்பல் கூட ஆங்கிலேயர்களுக்கு கிடைக்கக்கூடாது. அம்மா, என்னை எரித்து விடுங்கள். நம் வீரர்களுக்கு நான் இறந்த செய்தி தெரிய வேண்டாம். இது சுதந்திரத்துக்கான போராட்டம். அதை அடையும் வரை அவர்கள் போராடட்டும். அம்மா, வாமா.
அப்படியே செய்கிறேன் அரசி. என்